கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் ஏசாயா 49:23 நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அதனால் கூட ஆண்டவருக்காக யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ அவங்க எந்த சூழ்நிலையுமே வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. அவருடைய சமூகத்தில் காத்திருக்க, அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறவங்க, கர்த்தர் அற்புதம் செய்கிற கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம். தனிப்பட்ட விதத்தில் கொடுத்துருக்கலாம், பொதுவாக கொடுத்துருக்கலாம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை நிறைவேறலேன்னு சொல்லி ஒருத்தருக்கு உடனே கிடைக்கலாம், ஒருத்தருக்கு தாமதம் ஆகலாம். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். இவர் கூட ஆபிரகாம் கூட ஆண்டவர் குழந்தை பிறக்குன்னு சொல்லி 25 வருஷம் காத்திருந்தார். காத்திருந்த அப்புறம்தான் பொறுமையாக காத்திருந்த அந்த வாக்குத்தத்தோட வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. எபிரேயரில் கூட 6வது அதிகாரத்தில் கூட 14:15 பார்த்தா கூட நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆண்டவர் சொல்லிடுறார், நான் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை பெருக பண்ண ஆண்டவர் சொல்கிறார். பொறுமையாக காத்திருந்தான் பாருங்க. அதுதான் அங்கே அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்போ அந்த பொறுமையாக காத்திருந்து தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிறார். தேவன் வைத்திருக்கிற பிள்ளையை சுதந்திரத்துக் கொள்கிறார். அப்போது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அவர் வேலை வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். கண்டிப்பாக காணாத திருமணத்தில் கூட திராட்சசம் குறையப்படும் பொழுது அவங்க தாயார் சொல்கிறாங்க, இந்த மாதிரி திராட்சசம் குறைவாயிற்றுன்னு சொல்லும்போது கூட என் வேலை இன்னும் வரலன்னு தான் சொல்கிறேன். அப்போ அவர் வேலை வருகும் பொழுது கரெக்டாக அவர் செய்வார். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா காத்திருக்கணும். நாளோட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளுக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த நன்மைகளுக்கு ஒரு பதிலை ஆண்டு கொடுப்பார். ஏற்ற நேரத்தில் தேவன் கொடுப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதுமே வெட்கம் அடைவதே கிடையாது, வெட்கப்பட்டு போவதே கிடையாது. அதனால் நீங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக காத்திருக்கலாம், அப்போ ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கலாம். அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் நீங்கள் பல மாதம் ஆகிடுச்சே, பல வருஷம் ஆகிடுச்சோட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் தாமதித்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்கும். கர்த்தரத்தில் அன்புக்குறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவோ நடக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு தாமதம் வருதா, அது பெஸ்ட்டாக கர்த்தர் கொடுக்க போகிறார். அதனால் தேவன் கொடுக்க போகிற நன்மைக்காக நாம் நன்றி சொல்லி அந்த கொடுக்க போகிற அந்த நன்மைகளுக்காக ஆசீர்வாதத்துக்காக நம்ம காத்திருக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். கர்த்தர் வெட்கப்பட்டு போகவே விட மாட்டார். கர்த்தருக்கு காத்திருக்கொள்கெல்லாம் ஆண்டு செய்ய போகிற காரியம் அது ஆச்சரியமாக இருக்கும். அந்த காரியங்கள் கண்ணே காண முடியாதான், அந்தளவுக்கு ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வார். யாருக்குன்னா அவருக்காக யார் காத்திருக்கிறாங்க. இந்த நாளோட ஜபத்தில் காத்திருக்கணும். அவர் அற்புதம் செய்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ஜபத்தில் தெய்வ சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். அப்போ ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைங்க ஒருபோதும் வெட்கப்படுதில்லை. ஜெபிக்கலாமா? அதனால் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே எந்தெந்த காரியத்துக்காக அந்த சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர் வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போகாமல் ஏற்ற காலத்தை நேர்த்தியாக செய்கிற தேவன் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போகிறீங்க ஆண்டவர். ஆச்சரியமான காரியங்கள், அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்து வெட்கப்பட்டு போகாமல் பிள்ளைகளை உயர்த்த போகிறீங்க. அதுக்காக நமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.